கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எதுக்கு? இன்னைக்கு சாம்பல் புதன், அப்படிதானே? ஆமாம், இன்னைக்கு சாமியார் சாம்பல் தானே பூச போகிறாரு. கை நிறைய ஜாங்கிரியா தர போகிறாரு. இல்லைல்ல? பிறகு ஏன் ரொம்ப சந்தோஷம்? ஏதோ ஒரு புது முயற்சி. வழக்கமான திருப்பலியை விட இன்றைய திருப்பலி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். வழக்கமான வழிபாட்டு முறைகளை விட அல்லேலூயா பாடுவது கிடையாது. இன்னும் சிலுவை பாதை பக்தி முயற்சி என்று வழிபாட்டு நிகழ்வுகளில் ஒரு சில மாற்றங்கள். இன்னும் உடைகளிலும் கூட காவி நிற உடையிலிருந்து இன்னும் பெண்கள் பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் என்று தங்களது அலங்காரங்களை குறைத்து கொண்டு, இன்னும் ஆண்கள் ஒரு சிலர் காலணி அணியாமலும் கூட இந்த 40 நாட்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற தவ முயற்சியும் உண்டு. இப்படியாக பல வகையான மாற்றங்கள், வெளிப்புற அடையாளங்களில் இந்த தவக்காலம் நம்மை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே நான் சொன்னதைப் போல இந்த தவக்காலத்தின் 3 தூண்கள் என அழைக்கப்படுகின்ற ஜெபம், தவம், தான தர்மம். எதெல்லாம்? ஜெபம், தவம், தான தர்மம். இந்த 3 காரியங்களை நாம் கடைபிடிக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். ஜெபம் அப்படிங்கிற பொழுது எதற்காக ஜெபம் என்று பார்க்கின்ற பொழுது, மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவிகள்தான். எண்ணற்ற பாவங்கள் இருக்கின்றன. பொதுவாக 7 தலையாய பாவங்கள் என்று சொல்வார்கள். 7 தலையாய பாவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 தலையாய பாவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசையில் பேசுறது 7 தலையாய பாவங்களை விட பெரிய பாவம், சரியா? ஆமாம். 7 தலையாய பாவங்கள் என்னென்ன? முதல்ல என்ன வரும்? முதல்ல என்ன உண்டு? பெருமை. என்னது? பெருமை. தற்பெருமை, வீண் பெருமை. எதை குறித்தும் நாம் பெருமை அடைந்தோம் என்றால் அது தலையாய பாவங்களில் ஒன்று, சரியா? இரண்டாவது பொறாமை, சரியா? பெருமை. அந்த பெருமையில் என்னெல்லாம் வரும்? கர்வம், ஆணவம், அகந்தை எல்லாமே உள்ளடங்கும். 1 பெருமை, 2 பொறாமை, 3 என்னது? பேராசை. 3 பேராசை, 4 பெருந்தீனி, சரியா? 4 பெருந்தீனி, 5 கோபம், 6 காமம், 7 சோம்பேறித்தனம். இந்த 7, சரியா? திரும்ப சொல்லுவோமா? 1 என்னது? பெருமை, 2 பொறாமை, 3 பேராசை, 4 பெருந்தீனி, 5 கோபம், 6 காமம், 7 சோம்பேறித்தனம். இந்த 7மே எல்லோருக்கும் இருக்கும். நாம் எல்லோருமே இந்த 7 தலையாய பாவங்களையும் நாம் அன்றாடம் செய்து கொண்டே இருப்போம். நம்மை அறியாமலும் செய்வோம், அறிந்தும் நம்முடைய எண்ணங்கள் படி, திட்டங்கள் படியும் செய்யக்கூடிய பாவங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த பாவத்தின் அளவு மட்டும் வித்தியாசப்படும், சரியா? கொஞ்சம் பண்ணுறவங்க, கூடுதலாக பண்ணுறவங்க, எப்பொழுதும் பண்ணுறவங்க, எப்போவாவது பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க, இப்போ பண்ணுறவங்க என்று பாவத்தின் அளவு மட்டுமே வித்தியாசப்படும். மாறாக மனிதராக பிறந்தவர்களுள் எல்லோருமே, இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லோருமே இந்த பாவங்களை கடந்துதான் வந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். அதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது மனித
திறமையினால், ஆற்றலினால், மனித கட்டுப்பாட்டினால் இந்த பாவங்களிலிருந்து முழு விடுதலை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அதற்கு மேலாக கடவுளின் அருள், கடவுளின் துணை தேவை. அதற்குத்தான் ஜெபம் என்பது கண்டிப்பாக அவசியமாகிறது. நமக்கெல்லாம் இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் நினச்சிருக்கலாம், நேற்று இரவே சொன்னேன், எத்தனை பேர் புது புது முயற்சிகள், பக்தி முயற்சிகள் இன்னைக்கு காலையிலிருந்தே நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நேற்று பூசைக்கு யாரெல்லாம் வந்தீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. நேற்று நற்கருணை ஆராதனையில் சொன்னேன்ல, ஜெபம் தானம், ஜெபம் தவம் தானம். இதில் ஒரு சில முயற்சிகள் என்னென்ன நம்ம அதிகாலையிலிருந்தே என்ன செய்யலாம், அவற்றை கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்னதெல்லாம் கடைபிடிச்சிங்க? என்ன? தர்மம் செய்கிறது. தர்மம் செய்ய காலையிலேருந்தே ஆரம்பிச்சாச்சா? சரி, வேற? கை கீழே போட்டலாம். நோன்பு. இன்னைக்கு காலையில் எல்லாருமே நோன்பு இருந்திருப்போம். ஒருவேளை உணவாவது குறைந்தபட்சம் சாப்பிடாமல் இருந்திருப்போம். அடுத்து ஜெபத்தில் என்ன பண்ணீங்க? அதான் சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம், அப்படி தானே? பூசை ஆரம்பித்த பிறகு கோயிலுக்கு வந்திருக்கோம், அப்படி தானே? நீ முதல் வாசகத்தில் என்ன சொல்லுது? குருக்கள் பீடத்திற்கும் கோயில் மண்டபத்திற்கும் இடையில இருந்து மக்களுக்காக அழுது புலம்ப வேண்டும் அப்படின்ட்டு, அப்படி தானே? இன்னைக்கு சாமியார் தான் வருகை பாட்டு பாடி இன்னைக்கு ஆரம்பிச்சாது, சரிதானே? இன்னைக்கு அதிகாலையிலேயே நற்கருணை ஆலயத்திற்கு எத்தனை பேர் நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்தீர்கள்? கை தூக்குங்க. மிக சொற்பம். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் நாம் ஜெப வாழ்வில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது என்றால் அதில் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. பார்க்கும் பொழுது ஜெபமா நானா ஜெபிப்பது அப்படின்னு பார்க்குறப்போ அது மலை போல் பெருசாக தோணும். நான் என்னத்தை ஜெபம் சொல்கிறது என்று. எளிய வழிமுறைகள் தான், எளிய வழிமுறைகள். ஜெபம் செய்ய 4 வகையான வழிமுறைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒன்று ஜெபமாலை. என்னது? ஜெபமாலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எளிய வழிமுறை. எப்போது ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். எப்போமெல்லாம் ஆலயத்தில் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்களோ அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வந்து ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு 1 ஜெபமாலை, இன்னும் 2 ஜெபமாலை, ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கங்களும் உண்டு. அதற்கு மேலாக கூட ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கங்கள் அநேகருக்கு உண்டு. ஆனால் இன்னும் நாம் ஜெபமாலையே ஜெபிக்க தொடங்கவில்லை என்றால் இன்றிலிருந்து தொடங்குங்கள். இன்றைய நாளிலிருந்து ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெபமாலையின் மறையுண்மைகளை தியானித்து ஜெபிப்பது என்பது அது மிகப்பெரிய ஜெபம். நற்செய்தியை வாசிப்பதற்கு அது சமம். ஜெபமாலையில் நாம் எதை தியானிக்கின்றோம்? பைபிளில் இருக்கிற இயேசுவின் பிறப்பு முதல் அவரது உயிர்ப்பு விண்ணேற்றம் வரை இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நாம் தியானிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த ஜெபமாலையை நீங்கள் தியானித்து ஜெபமாலை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதனுடைய வார்த்தைகளை உண்மையாக உணர்ந்து என்ன செய்யலாம்? அதை ஒப்பு கொடுக்கலாம். உத்திரிக்க ஸ்தலத்தில் கஷ்டப்படுகிற ஒரு ஆத்மாவின் நித்திய இளைப்பாறுதலுக்காக நான் இந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லது உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாவி மனம் மாறுவதற்காக நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன். நோயிற்ற ஒருவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடம் சண்டை போட்ட என்னுடைய எதிரிகளுக்காக, நான் பகை வைத்திருக்கின்ற என்னுடைய பகைவர்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று பல வகையான ஜெப கருத்துக்கள் ஜெபமாலை ஒப்பு கொடுப்பதற்கு உண்டு. இன்னும் இந்த தவக்காலத்தில் என்ன செய்யலாம்? நாம் ஒரு சிலருக்கு உட்கார்ந்து கொண்டே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் உண்டு. நைட்டு தூங்கும்போது என்ன செய்வாங்க? படுத்துக்கொண்டே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பெரியவர்கள் உண்டு. இந்த தவக்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, முழங்கால் படியிட்டு ஒரு முழு ஜெபமாலை நான் ஜெபிப்பேன். அதை
என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாகவும் பிறருடைய பாவத்துக்கு பரிகாரம் நான் அதை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன செய்யும்? முழங்கால் போட்டு ஜெபிக்கின்ற பொழுது கால் வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். கால் வலிக்க வேண்டும். அந்த வலி நமக்கு, நாம் அந்த வலியை உணர்கின்ற நேரம், அந்த நேரத்தில் அதை பரிகாரமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 7 தலையாய பாவங்கள் என்று சொன்னோம். அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நம்முடைய இந்த ஜெப ஒருத்தல் முயற்சிகளை, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கின்ற ஜெபம், இன்னும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற ஜெபம். கையை தூக்கி ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? தோள்பட்ட வலிக்கும். அந்த வலி உருவாகிற நேரம் அதை நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து ஒப்பு கொடுக்கலாம். ஆக ஜெபமாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப வல்லமையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிய வழிமுறை. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நற்கருணை. சரியா? நற்கருணை சந்திப்பு. இந்த 40 நாட்களும் நான் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுப்பேன் அப்படின்னு ஒரு முயற்சி. ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட ஒரு சில பழக்க வழக்கம் இருக்கும். தினசரி திருப்பலி எப்பமெல்லாம் நடக்குதோ அப்பொழுதெல்லாம் நான் திருப்பலியில் பங்கெடுப்பேன் என்று ஒரு சிலர் நீங்கள் பழக்க வழக்கம் வைத்திருக்கலாம். ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். ஞாயிறு திருப்பலிக்கு மட்டும் நான் வருவேன் என்று ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம். இன்னும் திருவிழா திருப்பலிக்கு மட்டும் வருவேன் என்று ஒரு சிலர் இருக்கலாம். அல்லது கிறிஸ்துமஸ் பூசை, புது வருஷ பூசை, ஈஸ்டர் பூசை, திருவிழா பூசை, இந்த 4 பூசை மட்டும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய ஞானஸ்நான திருப்பலி, புதுநன்மை திருப்பலி, திருமண திருப்பலி, அடுத்து என்ன திருப்பலி? அடக்க திருப்பலி. இந்த 4 திருப்பலிக்கு மட்டும் வருகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த தவ காலத்தின் 40 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் கண்டிப்பாக திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை நான் உட்கொள்வேன், நற்கருணை ஆண்டவரை நான் சந்திப்பேன் அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய கொடையாக நமக்கு அமைந்திருப்பது நம்முடைய நற்கருணை ஆலயம். திருப்பலி தவிர, காலை மாலை ஜெப நேரங்களை தவிர, தனிப்பட்ட முறையில் என்னை படைத்தவர், என்னை பாதுகாப்பவர், என்னை பராமரிப்பவர், என் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய என் இயேசு கிறிஸ்து எனக்காக நற்கருணை கதிர் பாத்திரத்தில் உயிரோடு காத்து கொண்டிருக்கின்றார். நான் அவரை சந்திக்க போகிறேன், அவர் முன்னால் அமரப் போகிறேன், இன்னும் அவரை கண்ணார கண்டு நான் பேசப் போகிறேன் என்ற ஒரு ஆர்வத்தோடு நற்கருணை சந்திப்பை நாம் அடிக்கடி இந்த தவ காலத்தில், மொத்தமே இதுவரைக்கும் போகல் அப்படின்னா ஒரு 10 நிமிடத்திலிருந்து நான் ஆரம்பிப்பேன். எவ்வளோ நேரம்? 10 நிமிடம். இல்லை ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரேன் அப்படின்னா அதை அரை மணி நேரமாக, அரை மணி நேரம் நான் சந்திக்கிறேன் என்றால் அது 1 மணி நேரமாக என்று இந்த நற்கருணை சந்திப்பை அதிக நேரங்கள் நாம் கூட்டலாம். குறிப்பாக எல்லா வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நான் நற்கருணை முன்னால் அமர்ந்து நான் அவரோடு இணைந்து சிந்திப்பேன், தியானிப்பேன் என்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆன்மீக வாசிப்பு. ஆன்மீக வாசிப்புனா என்ன? ஆன்மீக வாசிப்புனா என்ன? அதில் முதல்ல பைபிள் வாசிக்கிறது. தவ காலத்தில் எத்தனை நாள் வரும்? 40 நாட்கள் மேலாக. சரியா? வார நாட்கள் மட்டுமே 40லேருந்து 44 வரும். இன்னும் வார ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 45 நாட்களுக்கு மேலாக இருக்கும். அப்படின்னா இன்றையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனை அதிகாரம் வாசிக்க முடியும்? 45 அதிகாரத்துக்கும் குறையாமல் வாசிக்க முடியும். 45 அதிகாரத்திற்கும் குறையாமல் வாசிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியும் யோவான் நற்செய்தி இரண்டையுமே இந்த தவக்காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை 2 முறை, இந்த 2 நற்செய்தியும் போதும். லூக்கா நற்செய்தியும் யோவான் நற்செய்தியும். லூக்காவில் 24 அதிகாரம், யோவான் நற்செய்தியில் 21 அதிகாரம். 45 நாட்களில் எளிதாக நம்மால் வாசிக்க முடியும். அப்போ அந்த வாசித்து முடித்த உடனே என்னாகும்? நான் 2 நற்செய்திகளையும் வாசித்து விட்டேன், இனிமேல் நான் ஏன் தொடர்ந்து வாசிக்கக்கூடாது என்று முழு பைபிளையும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு நம்மை அறியாமல் நாமே என்ன செய்வோம்? பழக்கப்படுத்தி கொள்வோம்.
பைபிள் வாசிப்பு. அடுத்து வேற என்ன, வேற என்ன இருக்கு? புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம்லாம் இருக்குதா? இன்னைக்கு இருக்காது, அப்படி தானே? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, செல்ஃபோனில் யூடியூப்பில் நிறைய இருக்குது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இன்றைய புனிதர் என்று நீங்கள் அதில் டைப் செஞ்சாலே போதும், நிறைய புனிதர்களுடைய பெயர் கொண்ட வாழ்க்கை வரலாறு வரும். 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள்ளாக ஒரு புனிதரின் வாழ்க்கை வரலாறு என்ன செய்யும், முடிவடைந்து விடும். நீங்கள் வாட்டுக்கு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யலாம், காது மட்டும் கொடுத்து விட்டு மற்ற வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு வகையான ஆன்மீக வாசிப்பு, ஆன்மீக அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் கேட்கின்ற பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றக்கூடாது? அவர்கள் எப்படி சின்ன சின்ன பக்தி முயற்சிகளை கடைபிடித்தார்களோ அதிலிருந்து நாமும் தெரிந்து கொள்ளலாம். எப்படி ஜெபிப்பது என்பதிலிருந்து சின்ன சின்ன பக்தி முயற்சிகள் மூலமாக கடவுளுக்கு என்னையே நான் எப்படி ஒப்புக் கொடுப்பது என்று. இப்படியாக புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, இன்னும் பக்தி சார்ந்த காரியங்களிலிருந்து தாய் திருச்சபையின் பதில்கள் என்று நிறைய கேள்விகள் இன்று பிரிவினை சபையை சார்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் பக்தி முயற்சியை பற்றி, நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி, அன்னை மரியாவின் பக்தியை பற்றி, இன்னும் எல்லா வகையான கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். நமக்கு பதில் தெரியுதா? பதில் தெரியலை. இன்னைக்கு செல்போன்லேயே அதற்குரிய பதில்களை பதிவுகளாக நம்முடைய திருச்சபை என்ன செய்திருக்குது, அதை பதிவேற்றம் செய்திருக்கிறது. அதையெல்லாம் என்ன செய்யலாம், நாம் வாசிக்கலாம், கேட்கலாம். ஆக இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு இருக்குது ஆன்மீக வாசிப்பு என்ற அந்த ஒரு முயற்சிக்கு. அதன் மூலமாகவும் நாம் என்ன செய்யலாம், இந்த ஜெப முயற்சி நாம் மேற்கொள்ளலாம். முதல்ல என்ன சொன்னேன், ஜெபமாலை. 2 நற்கருணை சந்திப்பு. 3 ஆன்மீக வாசிப்பு. 4வது ஆன்ம பரிசோதனை. நம்ம உடம்புக்கு முடியலன்னா என்ன செய்கிறோம், உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரி சிஸ்டர் போனோன்னு என்ன செய்வாங்க, எடுத்தோடனே ஊசி போட்டுருதாங்களா? இல்லை, எடுத்தோடனே என்ன செய்வாங்க, காதில் மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி தானே? எல்லாருக்கும் எதையும் இருக்குதா, கல்லான எதையும் இருக்குதா, கனி உள்ள எதையும் இருக்குதா அப்படின்னா, அப்படியா? இல்லை, சளி இருக்குதா, ஒழுங்கா மூச்சோட முடியுதா, இதய துடிப்பு ஒழுங்காக இருக்குதா, அதுக்கு பேர் என்ன பேர், பரிசோதனை செய்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்காங்க. அப்படி தானே? அப்போ உடலுக்கே உடம்பு முடியலை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் தேவைப்படுது. அப்போ உடலை விட உயர்ந்தது என்னது, உடலை விட உயர்ந்தது ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவிற்கு பரிசோதனை தேவையா? பரிசோதனை தேவையா இல்லையா? தேவை. ஆன்மாவிற்கு இறுதி பரிசோதனை உண்டு. அதை செய்பவர் யாரு? கடவுள் தான். அது நம்ம இறந்த பிறகு நமக்கு கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பின் போது நம்முடைய ஆன்மா பரிசோதிக்கப்படும். புண்ணியங்கள் செய்த ஆன்மாவா, பாவங்கள் செய்த ஆன்மாவா அப்படின்ட்டு. அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆன்மாவை நாமே பரிசோதனை செய்தோம் என்றால் நம்முடைய ஆன்மாவை நாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியுமா, முடியாதா? முடியும். இந்த ஜெப பக்தி முயற்சியில் ஆன்மா பரிசோதனை என்பது மிக மிக முக்கியமானது. புனிதர்கள் இதைத்தான் செய்தார்கள். புனித லோயலா இன்னாசியார் மிக எளிய முறையில் ஆன்ம பரிசோதனைக்கான ஒரு சில வழிமுறைகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிடத்திலிருந்து ஒரு 5 நிமிடங்கள், எவ்வளோ நேரம், 3 நிமிஷத்திலிருந்து 5 நிமிடங்கள். நாங்கள் அதுக்குள்ளே எத்தனை ரீல்ஸ் பார்த்துருவோம்? 10 ரீல்ஸு பார்த்து முடிச்சிருவோம். அப்படி தானே? அன்புக்குரியவர்களே, ஆன்மாவின் ஓட்டத்தை பார்க்க வேண்டும். சரியா? அப்போ இந்த ஆன்ம பரிசோதனை அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான வழி தான். கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி உங்களே நினைத்து பாருங்கள். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து இப்போ தூங்க வந்திருக்க வரைக்கும் நான் என்னென்ன பேசினேன். ஒவ்வொரு நிமிடமாக, ஒவ்வொரு மணி நேரமாக காலையில் எழுந்திரிச்சு நான் என்ன செஞ்சேன், பல் தேய்ச்சேன், அடுத்து குளித்தேன், இன்னும் என்னுடைய காலை கடன்கள்லாம் முடித்த பிறகு காலை சாப்பாடு சாப்பிட்டேன்,
ஆஃபீஸ் போனேன், காட்டுக்கு போனேன், வேலைக்கு போனேன், மதியம் சாப்பிட்டேன், திரும்ப வேலை பார்த்தேன், வந்தேன், வண்டி ஓட்டுனேன். இதுதான் நம்முடைய நினைவுக்கு வரும், அப்படி தானே? அப்போ அந்த ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது, என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, என்னுடைய செயல்கள் எப்படி இருந்தது, தவறாக நான் பார்த்தேன்னா, என்னுடைய பேச்சில் தவறான பேச்சுக்கள் வந்ததா, அடுத்தவரை காயப்படுத்தினேனா, கெட்ட வார்த்தை பேசினேனா, இரட்டை அர்த்தங்களோடு நான் பேசினேனா, இன்னும் என்னுடைய நடைமுறை பாவனை எப்படி இருந்தது, நான் ஆணவத்தோடு அகந்தையோடு நடந்து கொண்டேனா, பிறரது மனதை புண்படுத்துகிற வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேனா, பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தேனா, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த தன்மையில் ஒரு பெற்றோருக்குரிய கடமையோடு நான் நடந்து கொண்டேனா, இவ்வாறு பல நிகழ்வுகள் என்ன செய்யலாம், நம்முடைய ஆன்மா பரிசோதிக்கப்பட்டு நாம் பார்க்கலாம். அதற்கு என்ன தேவை? பொறுமை தேவை, பொறுமை வேணும். இதெல்லாம் நான் செய்யவா அப்படின்னா என்னாகும்? ஆன்மாவை இழந்து விடுவோம். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தான் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அதுதான் அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்ம பரிசோதனையை இன்று முதல் முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையிலேருந்து நான் எதை தவறாக பேசியிருக்கிறேன், தவறாக பார்த்துருக்கிறேன், தவறாக கேட்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய உடல் சார்ந்த இன்பங்கள் வழியாக, மெய்வாய் கண்மூக்கு செவி வழியாக நான் என்னென்ன இச்சைகளுக்கெல்லாம் என் உடலை நான் இன்று அடிமைப்படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு கடவுளை நான் எதெல்லாம் நாடாமல் இருந்திருக்கிறேன், இன்னைக்கு பைபிள் வாசிக்காமல் இருந்தேன்னா, ஜெபமாலை சொல்லாமல் இருந்தேன்னா என்று எல்லா வகையான நிகழ்வுகளையும் நாம் அசை போட்டு பார்க்கின்ற பொழுது அந்த ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். ஆவியானவருடைய துணையை நாடுங்கள். ஒவ்வொரு ஜெப பக்தி முயற்சிக்கு முன்னாடி ஆவியானவருடைய துணை நாடுகின்ற பொழுது நம்மால் ஜெபிக்க முடியாவிட்டாலும் கூட பவுலடியார் என்ன சொல்றாரு? உங்களுடைய சொல்லனா பெருமூச்சுக்களை ஜெபங்களாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரிடம் எடுத்து செல்வார் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஜெப முயற்சியில் என்னெல்லாம் இருக்கணும்? ஜெபமாலை, நற்கருணை சந்திப்பு, ஆன்மீக வாசிப்பு, ஆன்ம பரிசோதனை, இது எல்லாமே சரியா? அப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அப்படி தானே? நேரம் கிடைக்குமா? இருக்க வேலையை செய்யறதுக்கு 24 மணி நேரம் என்ன செய்ய மாட்டுக்கு, பத்த மாட்டுக்கு. அப்போ இதில் புதுசாக சேர்க்கணும் அப்படின்னா எல்லா கடிகாரத்தில் என்ன செய்யணும்? 12ங்கிறத ஒரு 13, ஒரு 14 வரைக்கும் மாற்ற முடியுமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, வேலை செய்கின்ற பொழுதே இது எல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம செய்து விடலாம். ஜெபமாலை செய்வதற்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து எந்திரிச்சோன்னு என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிக்கும் போதே கை எதை நோண்டுது? காலையில் எந்திரிக்கும் போதே கை எதை நோண்டுது? செல்ஃபோனு. அந்த காலத்தில் எல்லார் கையிலையும் தூங்கும்போது என்ன இருக்கும்? தூங்கும்போது ஜெபமாலை இருக்கும். வீட்டில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபமாலை சொல்லி, இல்லை ஒரு 10 மணி, அந்த 10 மணி குறைஞ்சு கடைசி என்ன வந்துச்சு? ஒரு 3 அருளிந்த மரியாதை சொல்லி அந்த ஜெபமாலை கையில் வச்சு 4 பக்கம் என்ன செய்யணும்? சிலுவை போடணும். எந்த பேயும் சாத்தானியம் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி கடைசி தலைவாணியில் என்ன செய்வோம்? தலைவாணியில் தலையை வைக்கிற இடத்துல சிலுவை போட்டு அதை முத்திட்டு நம்ம தலை பக்கத்துலேயே ஜெபமாலையை வச்சுக்கிடுவோம். அதே போல் காலையில் எந்திக்கும் போது என்ன செய்வோம்? காலையில் எந்திக்கும் போது அதே ஜெபமாலை எடுத்து எந்திரிச்சோடனே யார்ட்டையும் பேசாமல் முதல்ல ஜெபமாலை எடுத்துட்டு ஜெபமாலை இருக்க சிலுவையை முத்திட்டு அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே ஜெபம் உண்டா இல்லையா? அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இன்றைய என்னுடைய சிந்தனை, சொல், செயல், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்கையை விட்டே எந்திக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜெபமாலை இருந்த இடத்துல இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு ஜெபமாலை இருந்த இடத்துல இன்றைக்கி என்ன வந்துருச்சு? செல்ஃபோனு. தூங்க போகும்போது கையில் எதோட போகிறோம்? செல்ஃபோனோட. தூக்கம் வர்ற வரைக்கும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். தலைமாட்டில் என்ன இருக்குது? செல்ஃபோன் இருக்குது. காதில் என்ன மாட்டியிருக்கோம்? ஹெட்ஃபோன். அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எந்திக்கும் போதே நம்மளை எழுப்பி விடுறது எது? செல்ஃபோன் தான். எந்திச்சோடனே எதை பார்க்குறோம்? எந்திச்சோடனே செல்ஃபோனை தான் பார்க்குறோம். யார் எத்தனை குட் மார்னிங் அனுப்பியிருக்குடா அப்படின்ட்டு.
இந்த தவ நாட்களில் அதையெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். நான் சொல்லுது இது சின்ன காரியம், இதை நான் செய்யாமல் இருந்து என்ன ஆக போகுது, இதை நான் செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனால் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களது வாழ்வில் கொண்டு வரும். அப்புறம் தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன தவம்? சாப்பிடாம இருக்கிறது, உபவாசம், அப்படிதானே? 2 வகையான தவங்கள் உண்டு. எத்தனை வகை? 2. ஒன்று உணவு சார்ந்த உபவாசம், 2வது உணர்வு சார்ந்த உபவாசம். சரியா? முதல்ல என்னது? உணவு, 2வது உணர்வு. அப்படி பார்க்கின்ற பொழுது உணவு சார்ந்த உபவாசம் நேற்றே சொன்னேன், ஒரு சந்தி, இந்த 40 நாட்களும் ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொள்வேன் என்று இருக்கலாம். அவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு இந்த 3 வேளை உணவுகளில் ஒரு வேளை மட்டும் நான் என்ன செய்வேன், சாப்பிடாமல் இருப்பேன் என்று. இன்னும் எனக்கு பிடித்த உணவு வகைகளை நான் தவிர்ப்பேன். பிடித்த உணவுனா என்னது? அசைவம் சாப்பிடுவது, இனிப்பு சாப்பிடுவது, எனக்கு பிடிச்ச பண்டங்கள் இருக்கலாம், பழங்கள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நான் சாப்பிடாமல் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்ட்டு. இது உணவு சார்ந்த உபவாசம். உணர்வு சார்ந்த உபவாசம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. உணர்வு அப்படிங்கிற பொழுது ஐம்புலன்கள் வழியாக, நம்முடைய சிந்தையின் வழியாக எந்தெந்த வகைகளில் எனது உடலானது இச்சைகளுக்கு உட்பட்டு, இச்சைகள் என்கின்ற பொழுது அது சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சுவையாக இருக்கலாம், அடுத்தவரை பற்றி இல்லாத பொல்லாது கேள்விப்பட்டு அதன் மூலமாக பெறுகின்ற ஆனந்தமாக இருக்கலாம், கண்களின் மூலமாக டிவி, செல்ஃபோன், இன்னும் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்து அதன் மூலமாக பெறுகின்ற ஒரு இன்பமாக இருக்கலாம். அடுத்து மூக்கின் வழியாக, நாசி துவாரத்தின் வழியாக நறுமணங்களிலிருந்து கெட்ட மனங்கள் வரை நான் அதை நுகர்ந்து அதன் வழியாக பெறுகின்ற ஒரு இன்பமாக இருக்கலாம். இன்னும் போதை வஸ்துக்கள் வழியாக மது, சாராயம், பீடி, சிகரெட், பொயிலை, இன்னும் அதைவிட வேறு ஏதாவது போதை தருகின்ற பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இவை அனைத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும், என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நான் தொடமாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உபவாசம் தான். அவ்வளவு எளிது கிடையாது. மனித சக்தி, மனித ஆற்றலின் மூலமாக முடியாது. ஆனால் கடவுளின் துணை இருந்தால் கண்டிப்பாக முடியும். தூய ஆவியானவற்றை வேண்டுங்க, ஜெபமாலை மூலமாக மாதாட்ட வேண்டுங்க, மாதாமா நான் இந்த ஒரு பழக்கத்தை விடணும்னு இருக்கிறேன், இந்த ஒரு பெரிய பாவம் எனக்குள்ளே இருக்குது, நான் அந்த 40 நாள் இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று. கண்டிப்பாக தெய்வத்தின் உதவி நமக்கு கிடைக்கும். நாம் நினைக்கின்ற அந்த உபவாசம் நம்மால் 40 நாட்களும் கடைபிடிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, 3வதாக என்னது? தான தர்மம். சரியா? முதல்ல ஜெபம், அடுத்து தவம், 3வது தான தர்மம். தான தர்மம்னா எடுத்த உடனே நம்ம மனசில் என்ன தோணும்? எடுத்த உடனே என்ன தோணும்? யார் தானம் செய்வா? பெரிய பெரிய பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, அப்படி தானே? பணம் மட்டும்தான் கொடுப்பது தானமா? இல்லை, எல்லோராலும் தானம் செய்ய முடியும், எல்லோராலும் தானம் செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, பணம் இருக்கிறவர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள், மனம் இருக்கிறவர்கள் என்னதை கொடுக்கலாம்? மனதை கொடுக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 40 தவ நாட்களில் வீடுகளில் ஒரு சிறிய உண்டியல் டப்பா ஏதாவது பங்குச்சாமியார் கொடுப்பாரு. அதில் தினமும் என்னால் முடிந்த அளவு, இயன்ற அளவு பசிப்பினி இயக்கத்திற்காக, ஏழை எளிய மக்களின் பசியை போக்குவதற்காக, அவர்களது மருத்துவ உதவிக்காக ஏதோ ஒரு சிறு தொகையை நான் என்ன செய்கின்றேன்? 1 ரூபாயோ, 2 ரூபாயோ, 5 ரூபாயோ, 10 ரூபாயோ நான் அதில் இடுகின்றேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பணிக்கு நான் போகின்ற பொழுதும் சரி, அங்கிருந்து வருகின்ற பொழுதும் வீட்டு வாசல் ஓரத்தில், வீட்டுக்குள்ளே வைங்கன்னா வெளியில் வச்சிடாதீங்க, வீட்டு வாசலுக்குள்ளே என்ன வைக்கலாம்? ஒரு டப்பாவை உண்டியில் வச்சு அதில் ஒரு 10 ரூபா நான் போடுவேன். இவையெல்லாம் பணம் சார்ந்த ஒரு சில உதவிகள். இன்னும் இவற்றை தவிர்த்து இன்னும் பலவிதமான உதவிகள் இருக்கிறது. நாம் வேலை செய்கின்ற இடங்களில் நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோம், அடுத்தவங்க முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம்.
இல்லை என் திறமையில் நான் அதிகமாக முடிச்சிட்டேன், அவங்க முடிக்காமல் இருக்கிறாங்க என்று அல்ல. ஊரில் வயதானவர்கள் இருக்கலாம், அவங்களால நல்லதுன்னு எடுக்க முடியாமல் இருக்கலாம், அவங்க வீடெல்லாம் கழுவி பெருக்கி சுத்தம் செஞ்சு ரொம்ப நாள் இருக்கலாம், வீட்டில் ஒற்றடிக்காத ஒரு சூழல் இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க வெளியூரில் கூட இருக்கலாம். இந்த தவ நாட்கள் நம்ம என்ன செய்யலாம்? நான் இந்த ஒரு செயலை ஒரு உத்திரிக்கை ஒரு ஆத்மாவுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நான் செய்கிற இந்த செயலை கடவுள் மட்டும் பார்க்கட்டும், அதற்கேற்ற ஒரு புண்ணியத்தை ஒரு பலனை கடவுள் எனக்கு வழங்கட்டும். பஸ்ஸில் போகிறோம், நமக்கு சீட் கிடச்சிருச்சு. ஒரு வயசான அம்மாவோ வயசான தாத்தாவோ அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணோ பஸ்ஸில் ஏறி இருக்கிறாங்க, ஒரு கை குழந்தைய வச்சுருக்கவங்களும் இருக்கிறாங்க. என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். பார்த்த உடனே நம்ம ஊருக்காரங்களா இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, கண்ணை மூடி தூங்குற மாதிரி நினச்சக்கூடாது, நடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தான தர்ம புண்ணியம் தான். ஆமாம், இப்படி சின்ன சின்ன காரியங்கள் தான் கடவுள் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுக்குறவங்களை விட சின்ன சின்ன காரியங்களில் என்றைக்குமே என்ன செஞ்சுருக்க மாட்டோம்? வீடு கூட்டியிருக்க மாட்டோம். வயசான அம்மா கூட்டுவாங்க, இல்லை அப்பா கூட்டுவாங்க, இல்லை வேற யாராவது வீடு கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாட்கள் நான் என்ன செய்யலாம்? நான் இன்னையிலேருந்து நான் என் வீடு கூட்டுவேன், இன்னையிலேருந்து நான் வீடு கூட்டுவேன். வீட்டில் 2-3 அறைகள் இருந்தால் இந்த கிச்சனை கூட்டும் போது இதன் மூலமாக ஒரு உத்திரிக்கை ஆத்மாவின் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. நடு வீட்டை கூட்டுறேன், வராண்டாவை கூட்டுறேன், வெளி திண்ணையை கூட்டுறேன், முத்தம் தொளிக்கிறேன். இதன் மூலமாக எனக்கு வருகின்ற அந்த உடல் வேதனையை ஆண்டவரே உம்முடைய பாடுகளோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஜெபம். புனித குழந்தை தெரசம்மாள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மூலமாகத்தான் அவர்கள் கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணமாக்கினார்கள். அதனால தான் சிறுமலர் என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பல காரியங்கள் உங்களால் இந்த ஜெபம், தவம், தான தர்மத்தில் உங்களால் செய்ய முடியும். அதற்கான முயற்சிகளை இன்று முதல் நாம் மேற்கொள்வோம். ஒரு உண்மையான தவ காலத்தை இந்த ஆண்டு நாம் கடைபிடிப்போம். இறை அருள் இந்த தவ காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நாம் முழுமையாக கடைபிடிக்க நமக்கு இறை அருள் உதவி செய்யட்டும். ஆமென்.